செய்திகள் வாசிப்பது கீதா. காஞ்சிபுரம் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நலமீட்பு சங்கம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மண்டலம் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா, திருவள்ளூர் மண்டல நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் அரை ஆடை போராட்டக்கள வீரர்களுக்கு பாராட்டு விழா காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயில் தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மண்டல தலைவர் எஸ். ஆறுமுகம் தலைமை தாங்கினார். மாநில துணை பொதுச் செயலாளர் என். கஜேந்திரன், காஞ்சிபுரம் ஒருங்கிணைப்பாளர் டி. ராஜேந்திரன், செங்கை ஒருங்கிணைப்பாளர் வி. ராமன், துணைத் தலைவர் ஆர். ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தின் மாநில தலைவர் டி. கதிரேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்க வளர்ச்சி குறித்து முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் கூட்டத்தில் 2023 ஜூலை மாதம் முதல் பணி ஓய்வு பெற்று 14 மாதங்களாக அல்லல்படும் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு ஓய்வு கால பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், ஓய்வூதிய முதியோர்களுக்கு பணியில் உள்ள ஊழியர்களைப் போல் அகவிலைப்படி உயர்வினையும் நிலுவையையும் வழங்க வேண்டும், நீதிமன்ற உத்தரவுப்படி நியமநல நிதித்தொகை மற்றும் மருத்துவ படியை வழங்க வேண்டும், பணப்பிடித்தம் இல்லாத முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டை போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு விரிவுபடுத்தி வழங்க வேண்டும், 1/4/2023 பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விழாவில் மாநில நிர்வாகிகள் ஆரோக்கிய ராசு, என். பரமசிவம், மண்டல செயலாளர் துலுக்கானம், மண்டல பொருளாளர் ஜி. ஜீவானந்தம், திருவள்ளூர் ஒருங்கிணைப்பாளர் எஸ். ராஜேந்திரன், எஸ். பாஸ்கரன், எஸ். திருமூர்த்தி, ஆர். வெங்கடேசன், எம். லோகநாதன், வி. பேச்சியப்பன், கே. ராஜேந்திரன், வி. சி. வெங்கடேசன், பி. ஆர். சண்முகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் துணைத் தலைவர் எம். எஸ். எம். சம்பந்தம் நன்றி கூறினார். பணியில் உள்ளவர்களுக்கு போல கொடுக்கணும் அரசாணை, அந்த அரசாணையை கொஞ்சம் காலதாமதம் பண்ணி டிஏ மறுக்கிறாங்க. அப்போதான் ரேவா அமைப்பு ரைவன்ஸ் மூலமாக 2012 இந்த வழக்கு போடப்படுது. டிஏ பிரச்சனை இப்போ ஏற்பட்டதுல 2012 ஏற்படுது. அப்போ வழக்கு போட்டு அதில் வெற்றி பெற்று அடுத்த கண்டனம் போடுறாங்க. கண்டனத்திலையும் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற பின்னாடி திருப்பி அரசு துறை செயலாளர் வந்து நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கொடுத்து 2016 டிஏ பணியமைக்க நிறுத்தப்பட்ட டிஏ வந்து அப்போ என்ன சொல்றாங்கன்னா, பணியில் உள்ளவர்களுக்கு வழங்குவது போல கொடுக்கணும்னா நாங்கள் ஜீவோ போட்டு சுற்றறிக்கை போட்டுதான் வாங்கணும். அப்ப 2016 வாய்மொழி உத்தரவா இந்த அகவைப்படி உயர்வை கம்ப்ளீட்டா உத்தரவு அனுப்புறாங்க. அதை கடந்து போயிட்டே இருக்கு. அந்த 2016 இன்றைக்கு நாங்கள் தான் டிஏக்கு சொந்தக்காரன் சொல்ல முடியாது. கோவை பறவை தொழிலாளர்களுக்காக அன்றைய வழக்கு போட்டிருக்கிறோம். அவர்களும் போடவில்லை. இந்த ரேவா அமைப்பும் இந்த வழக்கை வந்து மேல்முறையீடு செய்யாமல் அப்படி விட்டுட்டாங்க. 2019 வரைக்கும் 2016 to 19 வரைக்கும் அப்படி 3 வருஷம் எந்த இந்த இதுக்காக அகவைப்படி உயர்வு எதுவுமே இல்லாமல் இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. 2019 பிப்ரவரி மாதம் தான் அரசாங்கப்படுகிறது நிரந்தரமாக இந்த டிஏவை காலி பண்ணணும்னு சொல்லி இந்த 142 ஜீவோவில் பென்ஷன் விதி 20A ஒன்று இருக்கு. அந்த 20A அடிப்படையில் தான் நம்ம வந்து மாறும் அகவைப்படி பணியில் உள்ளவங்களுக்கு போல கொடுக்கணுங்கிற அரசாணை நமக்கு 2009 பிறப்பிக்கப்பட்டது. அந்த 20A விதியில கொடுக்கணும்னு இருக்கு. அந்த விதியை விதி தான் 142 ஜீவோ.